ஹலோ ஃபெதர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் டேக்குக்கோட ஒரு நியூ எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த ஸ்டோரியில் எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. நான் ஜஸ்ட் ட்ரை பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? இப்போது அப்படியே கட் பண்ணால் ஒரு பெரிய மேன்ஷன் ஃபுல்லாக பிளாக் ஆஸ்தட்டிக் கலர்ஸில் தான் இருக்குது. மேட் ஆஃப் கிளாஸ், ஃபுல்லாகவே கிளாஸ் பீசஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அங்கே ஒரு பர்சன் அப்படியே ஹாலில் கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு லேப்டாப்பில் ஏதோ பார்த்துட்ருக்காரு. குட் மார்னிங் பாஸ். குட் மார்னிங் பாஸ். இன்றைக்கி ஒரு முக்கியமான டீலிங் இருக்குது. டீலிங்கா? யார் கூட? அது என்னடா முழிக்கிறீங்க? இல்லை பாஸ், இம்ரான் கூட தான். இம்ரான் கூடவா? அவன் எதுக்கு என்ன பார்க்கணும்? இல்லை பாஸ், நாங்களும் எவ்வளோ கேட்டுட்டோம். அவர் ஏதோ உங்ககிட்ட முக்கியமாக ஒரு டீலிங் பேசணும்னு சொன்னார். சரி, லொக்கேஷன் எங்கே? அது சிட்டி சென்டரில் பாஸ். சிட்டிக்கு நடுவுலையா? ஆமாம் பாஸ், அந்த ஓல்டு பில்டிங் அங்கே தான். ஓகே, நான் வரேன்னு சொல்லு. அப்படின்னு சொல்லிட்டு ஜியான் அந்த மீட்டிங்க்கு தான் கிளம்பி போயிட்டுருப்பான். அவன் போகிற வழியில் ரொம்ப மழை வேறு பெஞ்சிருக்கும். ரோட் ரொம்ப இருட்டாக இருந்ததுனால ஆப்போசிட்டில் வர வெஹிக்கிள்ஸ் அவ்வளோ கிளியராக தெரியல. அதுவும் இவன் மீட்டிங்க்கு டைம் ஆகிடுச்சுன்னு அவசரமாக டிரைவர் காரை ஓட்டிகிட்டு வரும்போது ஆப்போசிட்டில் வர ஒரு பர்சன் மேலே லைட்டாக கார் போய் இடிச்சிருக்கோம். அவங்களும் ஸ்லிப்பாகி கீழே விழுந்திருப்பாங்க. போல்ஷிட், எவன்டா அது? டேய், கண் எங்கே வச்சுட்டு வண்டி ஓட்டுற? ஒழுங்கா பார்த்து வர மாட்டேன்? இல்லை பாஸ், நான் கரெக்டாக தான் வந்தேன். அந்த பையன்தான் டாமிட் அப்படின்னு சொல்லிட்டு ஜியோன் கடகடன்னு கார்லேருந்து இறங்குறான். பாஸ், நீங்கள் எதுக்கு பாஸ்? நீங்கள் உட்காருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். மூடு. நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜியோன் போயிட்டு அந்த பையனை அப்படியே தூக்கியிருப்பான். அந்த பையன் அப்போ தான் ஜியோனோட கண்ணையே பார்க்குறான். ஏய், நீ ஓகேவா? அடி எதுவும் படலையே? ஏய், உன்னை தான் கேட்குறேன். வண்டி ஓட்ட தெரிலனா கூட யாராவது கூட்டிகிட்டு வர மாட்டியா? இப்படி தான் வந்து மோதுவாங்களா அப்படின்னு ஜியோன் கத்திக்கிட்டே இருக்கான். ஆனால் அந்த பையன் எதுவுமே பேசலை. அவன் கண்ணு ஜியோனை மட்டும்தான் பார்த்துட்ருக்கு. ஏய், என்ன பார்க்குற? அது சாரி, நான் தான் தெரியாமல். ஐம் ஸோ சாரிங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அங்கேருந்து போயிட்டான். ஏய், வண்டி எடு. என்னாச்சுரா? ஒன்றும் இல்லை, ஒரு பையன் தெரியாமல் வந்து மோதிட்டான். மச்சான், நீ இப்படிலாம் இருக்கிற ஆளே இல்லையே. யாராவது தெரியாமல் வந்து மோதினா கூட உனக்கு அவ்வளோ கோவம் வரும். ஆனால் நீயே அவனை எதுவும் பண்ணலை. டேய், நீ ஓவராக வாசிக்காதன்னு. தப்பு நம்ம மேலேயும் தான் இருக்குது. தோ இவன் தான் பார்க்காம வந்து சடன் பிரேக் போட்டான். அதனால நம்ம கார் தான் அவன் மேலே இடிச்சிச்சு. தப்பு நம்ம மேலே இருக்கும்போது அவனையும் கத்தணும். அப்புறம் ஏன் அவனுக்கு அட்வைஸ் பண்ணேன்? டேய், சின்ன பையன், ஏதாவது வண்டி ஓட்ட தெரியாமல் ஓட்டி ஆக்சிடெண்ட் ஏதாவது பண்ணிட்டானா? அதான் சும்மா ஆன் பண்ணேன், அவ்வளோதான். சூப்பர். சிவனா, வாயை மூடிட்டு வரியா? வர்றேன் மச்சான், வரேன், வந்துட்டேன். மச்சான், எனக்கு ஒரு டவுட்டு. என்னடா? இல்லை, உனக்கு இந்த லவ்லலாம்? ஜெமினா, சரி 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 சரி, நான் ஏதோ பேசல சாமி அப்படின்னு ஜெமினா அப்படியே டாப்பிக்கை மாற்றிட்டான். அப்படியே கட் பண்ணான். இங்கே ஒரு பையன்தான் அப்படியே சோஃபாவில் பித்து பிடிச்ச மாதிரி பிளிங்க் கூட பண்ணாமல் அப்படியே உட்காந்துட்ருக்கான். இப்போது சடனாக அவன் பின்னாடி
என்னாச்சு தயம்? ஆர் யூ ஓகே? ஆ, ஆ ஐம் ஓகே டாட். எனக்கு ஒண்ணும் இல்ல. என்னடா! ஏதோ பேய் அறைஞ்ச மாதிரி உட்காந்துட்டுருக்க. ஆ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல டாட். சும்மா திங்க் பண்ணிட்டு இருந்தேன். திங்க் பண்ணிட்டு இருந்தியா? என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா என்ன? பா, என்னப்பா? நான் ஏதாவது யோசிக்கிறேன்னு சொன்னாலே பிரச்சனைன்னு யோசிக்கிறீங்க. ம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. இன்னைக்கு அ வரும்போது ஒருத்தர பார்த்தேன். அதான் அவர பத்தி ஆ அ இல்லப்பா. அ வரும்போது ரோட்ல ஒரு சீன் பார்த்தேன். அது ஞாபகம் வந்துச்சுப்பா. வேற ஒண்ணும் இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கான். என்னாச்சு இவனுக்கு? இவன் இப்படிலாம் பண்ற ஆளே இல்லையே! அப்படின்ற மாரி அவரு யோசிச்சுட்ருக்காரு. இப்போ அவரு கையில ஃபைல்ஸோட வந்திருப்பாரு. அதில ஒரு ஃபைல் வந்து அப்படியே தயங்கோட லேப்ல தான் போய் விழுகுது. அம் என்ன ஃபைல் இது? அப்படின்னு பார்த்தா, அந்த ஃபைல் ஓப்பன்ல இருக்கும். அண்ட் அவன் ஃபர்ஸ்ட் பார்க்குறது ஒரு ஃபோட்டோ தான். அத பார்த்த உடனே அப்படியே ஸ்டன் ஆயி நிக்கிறான். இது இவரு இது இவரு அப்படின்ற மாரி அவனுக்கு வார்த்தையே வரல. அதையே பார்த்துட்ருக்கான். அவங்க அப்பா இத கவனிக்கல. அவரு வேற ஏதோ ஃபைல செக் பண்ணிட்டுருக்காரு. இப்போ தயங்குனான். அவன் ஃபோன எடுத்துட்டு, அந்த பெர்சனோட ஃபோட்டோவ அப்படியே அவன் ஃபோன்ல கேப்சர் பண்ணிக்கிறான். அ பண்ணிட்டு, அ அவங்க அப்பா கிட்ட குடுக்க தான் போறான். "அ அப்பா, இந்த ஃபைல் கீழ இருந்துச்சுப்பா. அ தேங்க்ஸ்டா. இது ரொம்ப முக்கியமான ஃபைல்." அ எ யாருப்பா அது? ஜியோன்னு ஏதோ தயம். அதெல்லாம் உனக்கு வேணாம். அ அத பத்திலாம் நீ யோசிக்காத. அப்பா பார்த்துக்கிறேன். ம். அப்புறம் தயம், அ அவ ரொம்ப டேஞ்சரான ஆளு. ஸோ அவன்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு. அ ஓகே டாட் அப்படின்னு சொல்லிட்டு தயம் அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு போனாலும், அவன் மைண்ட் ஃபுல்லா ஜியோன பத்தின நெனப்பு தான். அவன் ரூமுக்கு போயிட்டு பெட்ல படுத்துட்டு, ஃபோன்ல இருக்க ஜியோனோட ஃபோட்டோவ தான் வச்ச கண் வாங்காம பார்த்துக்கிட்டே இருக்கான். ம். அப்பா என்னென்னமோ சொல்றாரு. இவரு பெரிய மாஃபியா, இவருகிட்ட சேஃபா இருக்கணும், இவரு இருக்க பக்கமே போக்கூடாதுன்னு. ஆனா, எனக்கு அப்படிலாம் தெரியலையே. எனக்கு இவரு வேற மாரி இருக்காரு. ம். என்னாச்சுடா தயம்? நீ ஏன் அவர பத்தியே யோசிக்கிற? எனக்கு என்னாச்சு? இதுவரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணதே இல்லையே! எதுக்கு அவர நெனச்சா எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஆ என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி. அவன் அந்த ஃபோனே பார்த்துட்டு அப்படியே படுத்து தூங்கியிருப்பான். இப்போ த நெக்ஸ்ட் டே தான் அவன் காலேஜ்க்கு கிளம்பிட்டுருக்கான். டேய் தயம், சீக்கிரமா வாடா. ஆ டேய் இருடா வரேன். இவன் வேற கத்த ஆரம்பிச்சுருவான். என்னடா எதுக்கு கத்துற? எதுக்கு கத்துறியா? காலேஜுக்கு போணும் டைம் ஆயிடுச்சுடா. பொறுமையா போய்க்கலாம். டேய் என்ன நீ? எப்பவும் இப்படி இருக்க மாட்டியே! என்னாச்சு உனக்கு? ஒண்ணும் இல்லையே! நான் நல்லா தான் இருக்கேன். ம். நல்லா இருக்கியா? நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன். உன் மூஞ்சும் சரியில்ல, மொழியும் சரியில்ல. என்னமோ ஆயிடுச்சுடா உனக்கு. ஆ, ஆமா ஆயிடுச்சு. அதுக்கு என்ன இப்போ? டேய் தயம், என்னடா? ஒண்ணும் இல்ல. நீ வண்டி எடு போலாம். டேய் உங்க அப்பா டேய் காலையிலே அவர பத்தி சொல்லாத. அவர் ஆஃபீஸ்க்கு போயிட்டாரு. அப்பா! ஏன்னா, என்னலாம் பார்த்தா, அவர் ஏதாவது கேஸ போட்டு உள்ள தள்ளினாலும் தள்ளிடுவாரு. ஆ, அது என்னமோ ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நடக்கும்டியா. என்னடா நீ வேற இப்படி பயமுறுத்துற? விடு மச்சான் பார்க்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு தயாங் அவனோட ஃப்ரெண்டு கூட பைக்ல ஏறி போயிட்டுருக்கான். தயாங்க்கு என்னன்னு தெரியல.
பைக்கில் உட்காந்துட்டு அவன் எதையும் யோசிச்சு ரொம்ப ப்ளஷ் ஆகிட்டு இருக்கான். அது அவனோட ஃப்ரெண்டும் பார்த்துருப்பான். டேய், என்ன மச்சான், எங்ககிட்ட சொல்ல மாட்டியா? சொல்லுடா, இன்னமும் யோசிக்கிற, தனியாக சிரிக்கிற, நீ சரியே இல்லைடா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ போ. என்னாச்சு இவனுக்கு, எதுக்கு இப்படி நெளியிறான் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்ருக்க. இப்போ கரெக்டாக சிக்னலும் போட்டுடுறாங்க. தயங்க இருக்க பைக்குக்கு ஆப்போசிட்டில் தான் ஜியோனோட காரும் இருக்கு. தயங் ஜியோனை பார்த்துட்டான். அப்படியே ஸ்டன் ஆகி போய் அவனே தான் பார்த்துட்ருக்கான். இப்போது ஃபெலிக்ஸ் தான், டேய் என்னடா எங்கடா பார்த்துட்ருக்க? டேய் மச்சான், அவர் பெரிய மாஃபியா தெரியும்ல? தெரியும். தெரிஞ்சும் இப்படி வெக்கமே இல்லாமல் சைட் அடிக்கிற? நானும் சைட் அடிக்கலையே. ஜஸ்ட் அந்த மாதிரி அந்த சைட் டேர்ன் பண்ண பார்த்தேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். இப்போது 2 பேரும் காலேஜுக்கும் கிளம்பி போயிட்டாங்க. ஆனால் தயாங்க்கு காலேஜ் ஃபுல்லாக ஜியோனோட ஞாபகம் மட்டும்தான். இங்கே ஜியோன் அந்த மீட்டிங்க்கு கிளம்பி போயிருப்பான்ல, ஸோ அங்கே போயிட்டு டீலிங்லாம் முடிச்சுட்டு வந்துட்டுருக்கான். வர வழியில் அகெயின் பார்க்குறான், ஒரு இடத்துல ரொம்ப கூட்டமாக இருக்குது. டேய் மச்சான், என்னடா அங்கே ஒரே கூட்டமாக இருக்குது, என்னென்னு போய் பார்க்கலாமா? டயம் வேணாம், இந்த பாரு ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு, உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். டேய் டேய், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்டா அப்படின்னு அங்கே தான் போகிறான். இப்போது அங்கே போய் பார்த்தா 2 கேங்ஸ்டர்ஸ் ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒன்று நம்ம ஜியோனோட கேங், இன்னொன்று அவனோட ஆப்போசிட் கேங் தான். இப்போது அந்த ஆப்போசிட் கேங்கில் இருக்க ஒரு பையன் கன் எடுத்து அப்படியே ஷூட் பண்ணலான்னு வரும்போது அது ஜியோனும் அதை கவனிச்சிருக்க மாட்டான். இப்போ கரெக்டாக அந்த புல்லட் ஜியோனோட கையில், ஐ மீன் அவனோட உள்ளங்கையில் தான் பட்டு அப்படியே இதாகிருக்கும். டேமிட் அப்படின்னு அவன் கையை உதறிட்டே அந்த பையனை போட்டு அடின்னு அடிக்கிறான். என்னடா மீட்டிங்கில் எதுவுமே நடக்கலையே, ஸ்மூத்தாக பேசி நம்ம டீலிங் வேணான்னு சொன்னோடனே அனுப்புகிறானுங்களேன்னு பார்த்தேன். இப்போ கூட உன் போஸுக்கு நேருக்கு நேராக நின்று மோதுறதுக்கு தெம்பு இல்லைல்ல, எச்ச பொறுக்கியாட்டும் இப்படி முதுகில் குத்துறதுக்கு பின்னாடி ஆள் அனுப்பியிருக்கானா? டேய், அவன் என்ன தான் ட்ரை பண்ணாலும் இந்த ஜியோனை அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. கேத்தையும் போட்டுங்கவும் முடியாது. அவன்கிட்ட போய் சொல்லு, அவன் என்ன தான் குட்டிக்காரன் அடித்தாலும் இந்த ஜியோனை அவனால் எதுவும் பண்ண முடியாதுன்னு. இந்த பார், நான் மாஃபியா தான், ஆனால் என்னோட பிஸ்னஸுக்குன்னு எனக்கு ஒரு எத்திக்ஸ் இருக்குது, எனக்குன்னு ஒரு தர்மம் இருக்குது. நான் நல்லவங்களை எதுவும் பண்ண மாட்டேன். நல்லவங்களுக்கு கஷ்டம் கொடுக்குறவங்க தான் தட்டையுமே இல்லாமல் அடிக்கிறதுல தான் இந்த ஜியோன் ஸ்பெஷலிஸ்ட். அதை விட்டுட்டு காசுக்காக குழந்தைங்களை தூக்குறது, ட்ரக்ஸை கடத்துறது, அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு டீலிங் பண்ணி அது மூலமாக காசு பார்க்குற உன்னை மாதிரி, ஐ மீன் உன் பாஸை மாதிரி ஒரு எச்ச பொறுக்கிக்கலாம் என்னால் ஹெல்ப் பண்ண முடியாது. போய் சொல்லு. டே மச்சான், ரத்தம்டா. இதெல்லாம் எனக்கு ஒரு அடியே இல்லை, நீ வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜியான் போகலான்னு பார்க்க, இப்போது டக்குன்னு ஒரு பர்சன் வந்து அவன் கையை அப்படியே பிடிக்கிறாங்க. ஜியான் ஒரு நிமிஷம் என்னன்னு பார்க்குறான். அப்போது தயங்தான் அவனோட கர்ச்சீஃப் எடுத்துகிட்டு ஜியோனோட கையில் தான் கட்டு போடுறான். அவனுக்கு அவ்வளோ டியர்ஸ் வருது. ஏங்க, ஏன்னா நீங்கள் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க? புல்லட் ரொம்ப டீப்பாக பட்டிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? யார் நீ? நீ எதுக்கு இங்கே? உங்களுக்கு என்ன தெரியாது, ஆனால் எனக்கு உங்களை தெரியும். இருங்க, நான் போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துகிட்டு வரேன்.
டேய் என்ன பண்ணுற? இது பார், என்கிட்ட வர வேலைலாம் வச்சுக்காத. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. ஏன் ம், நான் தப்பாக எதுவும் சொல்லலையே. ஜஸ்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் தான். ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேக்கில் எப்போவுமே ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் வச்சுருப்பான். ஏன்னா ஸ்போர்ட்ஸில் இருக்கிறதுனால. இப்போ அதுதான் எடுத்துகிட்டு வந்து ஜியானுக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறேன். கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ம். டேய் தம்பி, நீ யார்றா அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க. ஆனால் தயம் எதுவுமே சொல்லலை. அவன் ஜியோனோட காயத்துக்கு தான் மருந்து போட்டுட்ருக்கான். ஏய், நான் தான் கேட்குறேன்ல, எதுக்கு இதெல்லாம் பண்ணுற? ஏங்க பேசாமல் இருங்க கொஞ்சம். எவ்வளோ பிளட் லாஸ் ஆகிருக்கு. மச்சான் ஹாஸ்பிட்டல் போகலான்டா ப்ளீஸ். ஜிமினா, நீயும் சும்மா இல்லாமல் சும்மா இருடா, இதெல்லாம் ஒரு காயம்னு. டே செப்டிக் ஆயிரும்டா. இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நான் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் தான், எனக்கும் தெரியும். நான் டாக்டருக்கு தான் படிக்கிறேன். ஒன்றும் இல்லை, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. புல்லட்டை மட்டும் நான் எடுத்துடுறேன். தயம், என்ன பண்ணிகிட்ருக்க நீ? இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் போலீஸ்கிட்ட சொல்லாமல் ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடாது. அண்ட் இது பாரு, அதெல்லாம் தெரியாது. ஒருத்தவங்க ஆபத்தில் இருக்கும்போது காப்பாற்றணும். அதை தான் நான் பண்ணியிருக்கேன். என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்குறேன் ஃபெலிக்ஸ், நீ நெல்லு. தவியும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஃபெலிக்ஸ், போன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு தயம் ஜியோனோட காயத்துக்கு தான் மருந்து போட்டுறான். பட் ஸ்டில் ஜியோன் எதுவுமே பேசல. அவன் ஃபேஸில் எந்த ரியாக்ஷனும் இல்லை. அவன் ஃபேஸ் ரொம்ப கோல்டாக இருக்குது. அதுக்கப்புறம் ஏய் விடுன்னு சொல்கிறேன்ல, உனக்கு ஒரு வாட்டி சொன்ன புரியாதா? ஏங்க நான் என்ன பண்ணிட்டேன்னு இப்படி கத்துறீங்க? உங்களுக்காக தான். ஏய், எனக்கு பண்ணுறதுக்கு நீ யார்? நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணுற? ஆ, இந்த பார், என் பின்னாடி வராத, புரியுதா? இதுவே லாஸ்ட்டாக இருக்கட்டும். இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறேன் அது இதுன்னு பண்ணிகிட்டு இருக்காத. எனக்கு எந்த எமோஷன்ஸோ ஃபீலிங்ஸோ எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி தயங்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான். இப்போ தயங் தான் ஜியோன் பக்கத்தில் இருக்க ஜெமினை பார்த்துருப்பான். ப்ரோ, இந்த ஆயின்மெண்ட்டை ஒரு 1 வீக் கண்டினியூஸாக போடுங்க. காயம் சீக்கிரமாக ஆறிடும். அது வரைக்கும் தண்ணி எதுவும் படாமல் பார்த்துக்கோங்க, செப்டிக் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். டே மச்சான், என்னடா அந்த பையன் உனக்கு ஹெல்ப் பண்ணான், அதை விட்டுட்டு யாரோ மேலே இருக்க கோவத்தை அந்த பையன் மேலே எதுக்கு காட்டுற? டே மூடிட்டு வண்டியில் ஏறு. எனக்கு தெரியும் யாரை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு, புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு ஜியான் அவன் பாட்டுக்கு வண்டியில் ஏறி போயிட்டான். இங்கே ஃபெலிக்ஸ் தான். டே தயம், என்னடா பண்ணுற? நீ எதுக்குடா அந்த ஆளுக்கு இதெல்லாம் பண்ண? அதுவும் நீ யாருக்காகவும் அழுது நான் பார்த்ததே இல்லையே. ஃபர்ஸ்ட் டைம் நீ அவனுக்காக அழுகுற? தெரியல ஃபெலிக்ஸ், எனக்கு தெரியல. அவர் அப்படி பார்க்கும்போது என்னால் என் டியர்ஸை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. சரி வா போகலாம், காலம் கிளாஸுக்கு டைம் ஆகிடுச்சு. ப்ரொஃபஸர் வர திட்டுவார். ம் ம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். இங்கே ஜியான் தான். என்ன மச்சான் யோசிக்கிறா? ஒன்றும் இல்லை மச்சான். அப்புறம் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஏன்னா எனக்கு உனக்கு காயத்துக்கு மருந்து போட்டானே ஒரு பையன், அவன் யார் தெரியுமா? யார்? அதான் நமக்கு குடைச்சல் கொடுத்துட்ருக்கானே அந்த கமிஷனரோட பையன். ஏன்னா ஆமாம் மச்சான், கமிஷனரோட பையனா கேள்விப்பட்டேன்.
அதுக்கு என்ன அதுக்கு என்னவா? டேய் மச்சான், நமக்கு எவ்வளோ பெரிய மேட்ரு சிக்கியிருக்கு. இந்த பையன வச்சு அவங்க அப்பாவ ச்சீ! நீ என்னடா இன்னைக்கு காலையில மீட்டிங்ன்னு சொல்லி வர வச்சுட்டு, மீட்டிங்கில எதுவும் என் முன்னாடி பேச முடியாம, எச்சையாட்டும் என் பின்னாடி கொத்துறதுக்கு ஆரம்பிச்சானே! அவன மாதிரி எச்சையா யோசிக்கிற? இவன பகடக்காய வச்சு அவங்க அப்பன மிரட்ட சொல்றியா? ஆஹா! அப்படி பண்ணக்கூடாது. எதுவா இருந்தாலும் நான் நேருக்கு நேரா தான் மோதுவேன். அதுதான் எனக்கு பிடிக்கும். அது உனக்கும் தெரியும். இல்ல மச்சான் அது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஜியானோட ஃபோன் தான் ரிங் ஆகுது. உள்ளேருந்து சுகா தான் எடுத்துட்டு வந்திருப்பான். டேய் மச்சான் 100 ஆயுசுடா. கமிஷனர் பையன பத்தி பேசினதும் அவன்கிட்ட இருந்தே உனக்கு ஃபோன் வருது. ஆ? கமிஷனர் பையன்கிட்ட இருந்து ஃபோனா? என் நம்பர் எப்படிரா அவனுக்கு கிடைக்கும்? ஆ, கமிஷனர் பையனுக்கு உன் நம்பரை ட்ரேஸ் பண்ணுறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமான விஷயம் இல்லை மிஸ்டர் ஜியான். டேய் இன்னும் 2 பேர் சேர்ந்து ஓட்டுறீங்களா? ச்சே நீ எவ்வளோ பெரிய மாஃபியா மச்சான். உன்னை போய் நாங்கள் ஓட்ட முடியுமா? இல்லை ஜெமினா. ஆ, ஆமாம் ஆமாம், கரெக்டாக சொன்ன சுகா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஓட்டிகிட்டு இருக்காங்க. எடுத்து பேசு மச்சான். ஒன்றும் வேணாம். ஏன் பயப்படுறியா? என்ன பயம்? எங்கே அந்த பையன் உன்னை லவ் பண்ணிட்டோன்னு? டேய் சுகா, டைலாக்கை கரெக்டாக சொல்கிறா. அப்படிலாம் இல்லை. மாஃபியா சாருக்கு பயம். என்ன பயம்? ஆ, அந்த பையனை லவ் பண்ணிடுவான்னு? அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது. இல்லையா? அப்போ ப்ரூவ் பண்ணு. ஆ, ப்ரூவ் பண்ணணுமா? ஆமாம், அந்த பையன்கிட்ட போய் நான் அவனை லவ்வே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வா போ. ஆ, டேய் நான் அவன் மேலே லவ்வே இல்லைன்னு சொல்கிறேன். அதை எதுக்குடா ப்ரூவ் பண்ணணும்? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நீ இப்போவே ப்ரூவ் பண்ணணும் போ. ஆ, இவனுங்களை வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜியோன் தான் தயங்க தேடி தான் போகிறான். இப்போது டயங் காலேஜ்லேருந்து வெளியே வரான். டேய் அங்கே பாருங்கடா, ஜியான் த கிரேட் மாஃபியா. அவர் இங்கே என்ன பண்ணுறாரு? ஆ, எனக்கு என்ன தெரியும், நீ வேணா போய் கேளு. எதுக்கு? பார்த்த உடனே போட்டுன்னு போட்டு தள்ளவா? போடா. நானே இப்போ தான் புதுசாக ஆளெல்லாம் செட் பண்ணியிருக்கேன். நான் இன்னும் கொஞ்ச நாள் வாழணும் மச்சான் அப்படின்ற மாதிரி ஜியான் பார்த்தோன்னே மற்ற பசங்க எல்லாரும் ஓடுறாங்க. ஆனால் தயங் மட்டும் சிரிச்சுட்டு ஜியான் கிட்ட தான் போகிறான். ஏங்க நீங்கள் அது சும்மா வந்தேன். உங்களுக்கு கையில் இப்போ பெயின் எதுவும் இல்லையே? ம், பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தயங் என்ன கேட்டாலும் ஜங்குக் ஜஸ்ட் ஒன் வேர்டில் பதில் சொல்லிகிட்ருக்கான். இப்போது திடீர்னு அந்த இடத்துல ஒரு அட்டாக் நடக்கிற மாதிரி இருக்குது. லைக் நம்ம தயாங்கோட அப்பாவோட எனிமீஸ் தான். ஏன்னா போலீஸ்ன்னு சொல்லும்போது நிறைய எனிமீஸ் இருப்பாங்க. அவங்க தான் தயங்க பாயிண்ட் பண்ணி ஷூட் பண்ண வராங்க. ஆனால் அந்த புல்லட் அவன் மேலே படலை. பட் புல்லட் சவுண்ட் கேட்டதும் தயங் பயந்து போய் ஜியோனை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணியிருப்பான். அதை ஜியோனும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஜியோன் அப்படியே போயிட்டு அவன் ஜஸ்ட்டோட ஹக் பண்ணிவிட்டு டைட்டாக கண்ணு மூடிட்டுருக்கான் தயம். இப்போது வந்தவங்க எல்லாரும் ஜியான் கூட தயங்க பார்த்ததும் டே வேணாம் இப்போ எதுவும் பண்ண வேணாம், ஜியான் கூட இருக்கான். ஜியானுக்கும் இந்த பையனுக்கும் என்ன சம்மந்தம்? ஒரு வேளை அது என்னமோ இருக்கட்டும், அவனை அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போ ஜியான் முன்னாடி ஏதாவது பண்ணால் பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிஸ்லாம் பார்த்து பயந்து ஓடிட்டாங்க. இப்போது தயங் தான் அப்படியே கண்ணை திறந்து பார்க்குறான். அப்படியே பேக்கில் வந்துட்டு சாரி
ஸோ சாரிங்க. அது பயத்தில். ஏய்! என்ன நீ? அன்னைக்கு என்னடான்னா, மருந்து போடுறேன்னு என் கைய பிடிச்சு என்னென்னமோ பண்ணிட்டு இருந்த. இப்போ கட்டிப்பிடிக்கிற. ஏங்க நான் என்ன வேணும்னா கட்டிப்பிடிச்சேன்? புல்லட் சவுண்ட் கேட்டால் எனக்கு பயம். அதில தான் கட்டிப்பிடிச்சேன். ஏதோ உங்கள லவ் பண்ணி, உங்க மேலே இருக்க லவ்ல கட்டிப்பிடிச்ச மாதிரி எவ்வளோ சீன் போடுறீங்க? உங்களுக்கெல்லாம் அவ்வளோ சீன்லாம் இல்லைங்க. ஏய்! வாய உடைச்சிருவேன். இத பார், எனக்கு எதுக்கு ஃபோன் பண்ண? ஆ? அ அது நான் ஒன்னும் ஃபோன் பண்ணலையே! ஃபோன் பண்ணல? அப்போ எப்புட்றா உனக்கு என் நம்பர் கெடச்சது? அ அது அது அதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு? அ பாவம் கைலாம் அடிபட்டுருக்கே! என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒரு வாட்ட விசாரிக்கலான்னு கேட்டேன். ஆ வேற ஒன்றும் இல்ல. ம். நீங்க தான் சொல்லிட்டீங்களே! இனிமே என் பின்னாடி வராத, என்ன ஃபாலோ பண்ணாதன்னு. இப்போ நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? ஆ அது உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இத பார், அ தேவையில்லாம என் பின்னாடி சுத்தி உன் டைம் வேஸ்ட் பண்ணாத. எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் கிடையாது. எனக்கு யாரும் வேணாம். எனக்கு இந்த லவ்வெல்லாம் செட் ஆகாது. புரியுதா? ம். அ ம். ம். புரிஞ்சிச்சுல? இனிமே என் பின்னாடி வராத. அவ்வளோதான். அ அ மாஃபியா சார். ஆ என்ன? அ நான் ஒன்னும் உங்க பின்னாடி வரல. அ நீங்க வேணா என் பின்னாடி வரீங்களா? டேய்! அடங்க மாட்டியா? அ சாரி அப்படின்னு சொல்லிட்டு டைம் போகிற மாதிரி போயிட்டு அப்படியே ரிவர்ஸில் வந்து ஜியானோட கன்னத்தில் தான் ஓடி வந்து அப்படியே கிஸ் பண்ணியிருப்பான். ஜியான் அவ்வளோதான் அப்படியே ஷாக்லேயே நிற்கிறான். ஓகேடா, இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு அப்புறம் பார்க்கலாம்.